வணக்கம் மக்களே. இன்று புத்தர் அவர்கள் உங்களிடம் நேரடியாக பேச உள்ளார். எனவே இந்த வீடியோவை முழுவதுமாக கவனியுங்கள். அவர் உங்களுக்கு ஒரு 7 ரகசியங்களை பற்றி கூற இருக்கிறார். நீங்கள் புத்தரின் இந்த 7 ரகசியங்களை பற்றி கேட்க தயாராக உள்ளீர்கள் என்றால் இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஹார்ட் சிம்பிள் போடுங்க. நீங்கள் இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்குள்ளே வரும். வாங்க, புத்தர் இப்பொழுது உங்களோடு பேச தொடங்க போகிறார். அமைதியாக கேளுங்கள். அன்பானவர்களே, அமைதியாக உட்காருங்கள். உங்கள் உடலை அல்ல, உங்கள் மனதை என்னிடம் கொண்டு வாருங்கள். நீங்கள் இங்கு வந்தது தர்மம் கேட்க அல்ல, தியானம் கற்க அல்ல, பணம் பற்றிய கவலையுடன் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். சிலர் என்னிடம் இப்படி கேட்கிறார்கள், புத்தரே, நான் அதிகமாக உழைக்கிறேன், ஆனாலும் பணம் ஏன் என்னிடம் தங்கவில்லை? சிலர் சொல்கிறார்கள், புத்தரே, பணம் தானாக வருகிறது என்று. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். பணம் உங்களை வெறுக்கவில்லை, ஆனால் நீங்கள் பணத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பணத்தை துரத்துகிறீர்கள், பிடிக்க முயல்கிறீர்கள், கட்டுப்படுத்த நினைக்கிறீர்கள். ஆனால் பணம் பயந்த மிருகம் போல் ஓடுகிறது. நீங்கள் அதை துரத்தினால் அது ஓடும். அமைதியாக இருந்தால் அது உங்கள் அருகே தானாக வரும். ஒரு நிமிடம் என்னிடம் நேர்மையாக பதில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பது எது? பணமா அல்லது பணம் பற்றிய பயமா? பயம் இருக்கும் இடத்தில் செல்வம் நிலைக்காது. நான் பல அரசர்களை பார்த்துள்ளேன். தங்க அரியணையில் அமர்ந்ததும் ஏழை போல வாழ்ந்தவர்களை. நான் பல அரசர்களை பார்த்துள்ளேன். தங்க அரியணையில் அமர்ந்ததும் ஏழை போல வாழ்ந்தவர்களை. அதே நேரத்தில் எதுவும் இல்லாமல் செல்வந்தர்களாக வாழ்ந்தவர்களையும் நான் பார்த்துள்ளேன். நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். நான் இப்போது சொல்லப்போகும் இந்த ஒரு வரி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பணம் ஒரு பொருள் அல்ல, அது ஒரு விளைவு. நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள், எப்படி வாழ்கிறீர்கள், எப்படி முடிவெடுக்கிறீர்கள், அதற்கான விளைவுதான் பணம். நான் உங்களுக்கு பொன்னோ பணமோ செல்வமோ தரமாட்டேன். ஏனெனில் அது உங்களை சில நாட்களில் மட்டுமே சந்தோஷப்படுத்தும். ஆனால் பணம் தானாக உங்களை தேடி வரும் வாழ்க்கை முறையை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஒரு மனிதன் ஒரு நாளில் மாற முடியாது. அதனால் நான் உங்களுக்கு 7 கதவுகளை காட்டப் போகிறேன். ஒவ்வொரு கதவையும் திறந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிகழும். அந்த 7 கதவுகள் தான் 7 ரகசியங்கள். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை தர விரும்புகிறேன். இந்த ரகசியங்கள் மந்திரங்கள் அல்ல. உடனடி பணம், ஒரே நாளில் பணக்காரன், இப்படியான பொய்களை நான் சொல்ல மாட்டேன். நான் உண்மையை மட்டுமே சொல்வேன். உண்மை மெதுவாக வேலை செய்யும், ஆனால் உறுதியாக வேலை செய்யும். எனவே இப்போது உங்கள் மனதை காலியாக வைத்துக் கொள்ளுங்கள். பழைய நம்பிக்கைகள், பணம் கெட்டது, பணம் கிடைக்க கடினம், நான் ஏழை, இவையெல்லாம்
ஒரு நிமிடம் விட்டுவிடுங்கள். என்னை நன்றாக கேளுங்கள். நீ மாறினால் பணம் மாறும். நீ அமைதியானால் பணம் தங்கும். நீ புரிந்து கொண்டால் பணம் உன்னை தேடி வரும். இப்போது முதல் கதவை திறக்கலாமா? அந்த கதவின் பெயர் ஆசையை கட்டுப்படுத்துதல். கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த முதல் ரகசியம் புரியாமல் மற்ற எதுவும் வேலை செய்யாது. அன்பானவர்களே, இந்த முதல் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், நான் சொல்லப்போகும் மற்ற எந்த ரகசியமும் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. ஏனெனில் மனிதனை ஏழையாக்குவது பணக்குறைவல்ல, ஆசையின் பெருக்கம். ஆசை என்றால் என்ன? ஒரு நிமிடம் சிந்தியுங்கள். உங்களிடம் உணவு இருக்கிறதா? உடை இருக்கிறதா? தங்க ஒரு நல்ல இடம் இருக்கிறதா? இவை இருந்தும் உங்கள் மனம் ஏன் இன்னும் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது? அதுதான் ஆசை. தேவையை நிறைவேற்றினாலும் ஆசை நிறைவேறாது. ஏனெனில் ஆசைக்கு எல்லையே இல்லை. ஆசை எப்படி பணத்தை விரட்டுகிறது என்று என்றாவது எண்ணிருக்கிறீர்களா? ஆம், கவனமாக கேளுங்கள். ஆசை உன் இல்லத்தில் அமைதி இல்லை. அமைதி இல்லாத இடத்தில் பணம் தங்காது. ஆசை உள்ள இடத்தில் அமைதி இல்லை. அமைதி இல்லாத இடத்தில் பணம் தங்காது. நீங்கள் அதிகம் சம்பாதிக்கிறீர்கள், ஆனால் அதே சமயம் அதிகம் செலவழிக்கிறீர்கள். நீங்கள் பணத்தை பிடிக்கிறீர்கள் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் உண்மையில் ஆசைதான் உங்கள் பணத்தை பிடித்திருக்கிறது. ஆசை ஒரு கசிவான பாத்திரம். எவ்வளவு ஊற்றினாலும் அது நிரம்பவே நிரம்பாது. உங்களுக்கு நான் ஒரு எளிய உதாரணத்தை கூற விரும்புகிறேன். ஒரு மனிதன் தாகமாக இருக்கிறான் என்று நினையுங்கள். அவனுக்கு நீங்கள் ஒரு குவளை நீர் கொடுக்கிறீர்கள். அவன் அந்த நீரை அருந்தியதும் தாகம் தீர்கிறது. ஆனால் அவன் ஆசையால் தொடர்ந்து நீர் குடித்தால் என்ன ஆகும்? அது தாகம் அல்ல, அது நோய். அதே போல தேவைக்கு மேலே வேண்டுமென்றால் அது செல்வம் அல்ல, அது வறுமை. நான் உங்களிடம் பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் திருப்தி இல்லாத பணம் விஷம் போன்றது. திருப்தி உள்ளவன் குறைவில் கூட செல்வந்தன். ஆசை அதிகமானவன் அதிகம் இருந்தும் ஏழை. நீங்கள் ஏழை என்று நினைக்கும் வரை பணம் உங்களிடம் தங்காது. இன்றிலிருந்து ஒரு பழக்கத்தை தொடங்குங்கள். ஏதாவது ஒன்றை வாங்கும் முன் 1க்கு 3 முறை உங்களிடம் கேளுங்கள். இது உண்மையில் நமக்கு தேவையா? இது இல்லாமல் நான் வாழ முடியாதா? இது என் ஆசையா அல்லது என் தேவையா? 3வது முறையும் ஆம் என்றால் மட்டுமே அதை வாங்குங்கள். இது சிறிய பயிற்சி போல தோன்றும், ஆனால் இது உங்கள் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். ஆசை குறைய ஆரம்பித்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். பணம் எங்கே போகிறது என்று தெரியும். சேமிப்பு தானாக ஆரம்பிக்கும். மனம் மெதுவாக அமைதியாகும். அமைதிதான் செல்வத்தின் முதல் அடையாளம். அன்பானவர்களே, பணம் குறைவில்லை, ஆசை அதிகமாக இருக்கிறது. ஆசையை அடக்குங்கள். பணம் உங்களை துரத்த ஆரம்பிக்கும். இது மந்திரம் அல்ல, வாழ்க்கையின் உண்மை. இப்போது முதல் கதவு திறந்துவிட்டது. அடுத்த கதவை நேர்மையான உழைப்பு. முதல் ரகசியத்தில் நீங்கள் ஆசையை பார்த்தீர்கள்.
இப்போது இரண்டாவது கதவை திறந்திருக்கிறேன். இந்த கதவின் பெயர் சரியான உழைப்பு. ஏனெனில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் எப்படி பிறக்கிறதோ அப்படியேதான் உங்கள் வாழ்க்கையும் பிறக்கும். சரியான உழைப்பு என்றால் என்ன? சரியான உழைப்பு அதிக சம்பளம் அல்ல. சரியான உழைப்பு என்றால் பிறருக்கு தீங்கு இல்லாமல், மனசாட்சிக்கு எதிராக இல்லாமல், இரவில் நிம்மதியாக தூங்கக்கூடிய உழைப்பு. நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களை பயமுறுத்தக்கூடாது. பணம் வந்தாலும் மனம் நடுங்கினால் அது செல்வம் அல்ல. சிலர் என்னிடம் சொல்கிறார்கள், புத்தரே, நான் கொஞ்சம் ஏமாற்றுகிறேன், ஆனால் அதுதான் இன்றைய உலகம் என்று. அவர்களிடம் நான் ஒன்றே சொல்வேன், ஏமாற்றி வந்த பணம் உங்களிடம் தங்காது. அது ஒரு நிழல் போன்றது. நீங்கள் ஓய்வெடுக்கும்போது அது பயமாக மாறும். உறங்கும்போது உங்கள் மனம் உங்களை குற்றம் சாட்டும். அந்த பணம் உங்களால் அல்ல. என்னை நேர்மையாக பதில் சொல்லுங்கள். இரவில் தலையணையில் தலை வைத்ததும் உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதா? இல்லையெனில் நீங்கள் தவறான உழைப்பில் இருக்கிறீர்கள். நிம்மதியில்லாத பணம் வறுமையை விட ஆபத்தானது. நேர்மையான உழைப்பின் சக்தி. நேர்மையான உழைப்பு மெதுவாக வளர்கிறது, ஆனால் அது ஆழமாக வென்று வேரூன்கிறது. அப்படி வந்த பணம் பயம் தராது, அவமானம் தராது, உறவுகளை கெடுக்காது. அது உங்களை மதிக்கும். நீங்கள் மற்றவர்களை மதித்தால் வாழ்க்கை உங்களை மதிக்கும். இன்றே உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள். நான் செய்யும் இந்த வேலை ஒருவரை ஏமாற்றுகிறதா? ஒருவரை காயப்படுத்துகிறதா? என் மனசாட்சிக்கு எதிராக இருக்கிறதா? இந்த மூன்றும் ஆம் என்றால் அது பணம் தரலாம், ஆனால் செல்வம் தராது. இன்றே மாற்றம் செய்யுங்கள். மெதுவாக, ஆனால் உறுதியாக. ஒரு சிறிய உதாரணம். ஒரு மரம் விஷமுள்ள பழம் கொடுத்தால் அதை சாப்பிடுவீர்களா? அதே மரம் நிழல் கொடுத்தால் பழம் விஷம். அதே போல உழைப்பு தவறினால் அதன் பலனும் விஷம். அன்பானவர்களே, பணம் முக்கியம்தான், ஆனால் மனசாட்சி அதைவிட முக்கியம். நேர்மையாக உழைத்தால் பணம் மெதுவாக வரும், ஆனால் அது உங்கள் வாழ்நாள் முழுவதும் கைவிடாது. இப்போது இரண்டாவது கதவு திறந்துவிட்டது. அடுத்த கதவு கொடுக்க கற்றுக்கொள்ளுதல். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் ஆசையை அடக்க கற்றுக்கொண்டீர்கள். நேர்மையான உழைப்பை பார்த்தீர்கள். இப்போது மூன்றாவது கதவை திறக்கிறேன். இந்த கதவின் பெயர் கொடுக்க கற்றுக்கொள்ளுதல். ஏனெனில் கொடுக்க தெரியாத கையில் வாழ்க்கை எதையும் வைத்து விடாது. அப்படியென்றால் கொடுத்தல் என்றால் என்ன? கவனமாக கேளுங்கள். கொடுத்தல் என்றால் பணம் மட்டுமல்ல, நேரம், அன்பு, உதவி, கவனம், இவையும் ஒரு வகை தானம்தான். பணம் இல்லாத நாளில் கூட கொடுக்க முடியும். ஆனால் கொடுக்க மனம் இல்லையெனில் பணம் இருந்தாலும் ஏழைதான். சிலர் நினைக்கிறார்கள், என்னிடம் கொஞ்சம்தான் இருக்கிறது, நான் ஏன் கொடுக்க வேண்டும்? அவர்களிடம் நான் ஒன்றை சொல்கிறேன். அதனால்தான் உன்னிடம் கொஞ்சமாக இருக்கிறது. பிடித்து கொள்வது பாதுகாப்பல்ல, அது பயம். பயம் இருக்கும் இடத்தில் செல்வம் நிலைக்காது. ஒரு எளிய உதாரணம். ஒரு விதையை கையில் வைத்திருந்தால் அது என்ன ஆகும்? எதுவும் ஆகாது. அதே விதையை மண்ணில் விதைத்தால் அது மரமாகி மக்களுக்கு நிழல் தந்து பழங்களையும் கொடுக்கும். அப்படியே
கொடுத்தல் விதை விதைப்பது போன்றது. கையில் விதை வைத்தால் விதைதான், அதை பூமியில் விட்டால் வாழ்க்கை. இது மந்திரம் அல்ல, இது வாழ்க்கையின் சட்டம். நீங்கள் வாழ்க்கைக்கு எதை கொடுக்கிறீர்களோ அதே வடிவில், இல்லை என்றாலும் அதே மதிப்பில் உங்கள் வாழ்க்கை திரும்பித் தரும். இன்று கொடுப்பது நாளை பாதுகாப்பாக மாறும். இன்றே ஒரு செயலை செய்யுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒருவருக்கொருவர் உதவுங்கள். அது பணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நேரமாகவும் இருக்கலாம். யாரிடமும் சொல்லாதீர்கள், அது இரகசியமாக இருக்கட்டும். ஏனெனில் இரகசியமாக கொடுத்த தானம் சக்தி வாய்ந்தது. நீங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் உங்கள் மனம் விசாலமாகும், உங்கள் பயம் குறையும். உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். மனிதர்கள் வரும் இடத்தில் வாய்ப்புகள் அதிகம் வரும். நண்பர்களே, கொடுப்பது இழப்பு அல்ல, கொடுப்பது எதிர்காலத்தின் முதலீடு. கொடுக்கும் கைகளுக்கு வாழ்க்கை குறைவு கொடுக்காது. இப்போது 3வது கதவு திறந்துவிட்டது. அடுத்த கதவு ஒழுக்கமும் கட்டுப்பாடும். இதுவரை நீங்கள் ஆசையை அடக்க கற்றீர்கள், நேர்மையான உழைப்பை உணர்ந்தீர்கள், கொடுக்க கற்றுக்கொண்டீர்கள். இப்போது 4வது கதவை திறக்கிறேன். இந்த கதவின் பெயர் ஒழுக்கமும் கட்டுப்பாடும். ஏனெனில் ஒழுக்கம் இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது. ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் என்றால் துறவியாக மாறுவதல்ல. ஒழுக்கம் என்றால் எப்போது செலவு செய்ய வேண்டும், எப்போது அதை நிறுத்த வேண்டும், எப்போது இல்லை என்று சொல்ல வேண்டும். இதை அறிந்தால், உங்களை நீங்கள் வழிநடத்த தெரிந்தால், வாழ்க்கை உங்களை வழித்தவற விடாது. கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையின் உண்மை. சிலர் சொல்கிறார்கள், புத்தரே, நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், ஆனாலும் பணம் நிலைக்கவில்லை. அவர்களிடம் நான் ஒன்றே கேட்கிறேன், நீங்கள் எவ்வளவு செலவு செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியவில்லை என்றால் அதுதான் உங்கள் வறுமையின் மறைமுக காரணம். பணம் வராமல் போக காரணம் வருமான குறைவு அல்ல, கட்டுப்பாடு குறைவு. ஒரு தெளிவான உதாரணத்தை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு வீட்டில் கதவுகள் இல்லை என்றால் என்ன ஆகும்? யாரும் வரலாம், யாரும் போகலாம். அதே போல கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையில் பணம் கதவில்லாத வீட்டை போல. செல்வம் வரலாம், ஆனால் தங்காது. செல்வத்தை உருவாக்குவது உழைப்பு, அதை காப்பாற்றுவது ஒழுக்கம். சிறிய பழக்கங்கள். தினசரி செலவை எழுதுங்கள். தேவையற்றதை வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். ஒரு பகுதியை சேமித்து வையுங்கள். இவையெல்லாம் சிறியது போல தோன்றும், ஆனால் பெரிய பாதுகாப்பு. இன்றே இந்த ஒரு செயலை செய்யுங்கள். செலவு செய்யும் ஒவ்வொரு ரூபாயையும் எழுதுங்கள். காகிதத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, மொபைலில் இருந்தாலும் பரவாயில்லை, லேப்டாப்பில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எழுதாமல் விடாதீர்கள். எழுதத் தொடங்கிய நாளில்தான் பணம் போகும் வழி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒழுக்கம் வந்தால் பயம் குறையும், தெளிவு அதிகரிக்கும். பணம் இனி எதிரி போல தெரியாது. கட்டுப்பாடு மனதிற்கும் பணத்திற்கும் பாதுகாப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, செல்வம் சேர்க்க பெரிய திட்டங்கள் தேவையில்லை. செல்வம் நிலைக்க சிறிய ஒழுக்கம் போதும். ஒழுக்கத்தை பழகுங்கள், பணம் உங்களை விட்டு போகாது. இப்போது 4வது கதவு திறந்துவிட்டது. அடுத்த கதவு அமைதியான மனம். நண்பர்களே,
இதுவரை நீங்கள் ஆசையை அடக்கினீர்கள், உழைப்பை சீர் செய்தீர்கள், கொடுக்க கற்றீர்கள், ஒழுக்கத்தை பழகினீர்கள். இப்போது 5வது கதவு திறக்கிறேன். இந்த கதவின் பெயர் அமைதியான மனம். ஏனெனில் மனம் அமைதி இல்லை எனில் செல்வம் திசை தவறும். அமைதி என்றால் என்ன? அமைதி என்றால் எல்லாம் சரியாக இருப்பதல்ல. அமைதி என்றால் குழப்பத்திலும் தெளிவு, குறைவிலும் சமநிலை, பயத்திலும் தைரியம். அமைதியான மனம் சத்தமில்லாமல் சரியான முடிவை எடுக்கும். பதட்டமான மனதின் விளைவு என்னவென்று தெரியுமா? கவனமான கேளுங்கள். பதட்டமான மனம் விரைவில் முடிவெடுக்கும். விரைவான முடிவு பெரும்பாலும் தவறான முடிவே. பதட்டம் பணத்தை தீ போல் சுடும். அவசர வாக்குதல், அவசர முதலீடு, அவசர கடன் இவையெல்லாம் மனம் அமைதியில்லாதல்தான் அடையாளங்கள். ஒரு எளிய உண்மையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஏரி கலங்கியிருந்தால் அதன் அடியை பார்க்க முடியுமா? அதே ஏரி அமைதியாக இருந்தால் ஒவ்வொரு கல்லும் தெளிவாக தெரியும். அதே போலத்தான் அமைதியான மனம் வாழ்க்கையின் அடியை காட்டும். நான் உங்களிடம் அதிகம் சம்பாதிக்க சொல்லவில்லை. நான் குறைவாக தவறு செய்ய சொல்கிறேன். ஒரு தவறான முடிவு பல வருட உழைப்பை அழிக்கலாம். அமைதி அந்த தவறை தடுக்கும் காவலன். இப்போது என்னுடன் ஒரு சிறிய பயிற்சி. உங்கள் கண்களை மெல்ல மூடுங்கள். மூச்சை கவனியுங்கள். உள்ளே, வெளியே. எண்ணங்கள் வந்தால் போராடாதீர்கள். அவற்றை மேகங்களால் போல கடந்து போக விடுங்கள். நாளும் 10 நிமிடம் இதை செய்யுங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் நிகழ்ந்த சிறந்த முதலீடு. அமைதி பழகினால் நீங்கள் குறைவாக பேசுவீர்கள், அதிகமாக கேட்பீர்கள். தேவையற்ற செலவு தானாகவே குறையும். அமைதியான மனம் பணத்தை நண்பனாக்கும். நண்பர்களே, பணம் உங்களை பணக்காரனாக்கலாம். ஆனால் அமைதியான மனம் உங்களை பாதுகாக்கும். முதலில் மனதை அமைதிப்படுத்துங்கள். பின் பணம் திசை திரும்பி உங்களை தேடி வரும். இப்போது 5வது கதவும் திறந்துவிட்டது. அடுத்த கதவு பொறுமை. மக்களே, இதுவரை மனதை அமைதிப்படுத்த கற்றீர்கள். இப்போது 6வது கதவை திறக்கிறேன். இந்த கதவின் பெயர் பொறுமை. ஏனெனில் பொறுமை இல்லாதவன் செல்வத்தை பார்த்து ஓடுவான். பொறுமையுள்ளவன் செல்வத்தை வளர்த்தெடுப்பான். பொறுமை என்றால் என்ன? பொறுமை என்றால் எதுவும் செய்யாமல் காத்திருப்பதல்ல. பொறுமை என்றால் சரியான செயலை சரியான நேரம் வரை தொடர்வது. அவசரம் கண்களை மூடும். பொறுமை கண்களை திறக்கும். பலர் என்னிடம் சொல்கிறார்கள், புத்தரே, சீக்கிரம் பணம் சம்பாதிக்க வேண்டும். அவர்களிடம் நான் கேட்கிறேன், சீக்கிரம் வளர்ந்த மரம் புயலை தாங்குமா? உடனடி லாபம் பெரும்பாலும் உடனடி நஷ்டம். சூதாட்டம், சந்தேகமான முதலீடு, ஒரே இரவில் இரட்டிப்பு. இவையெல்லாம் பொறுமை இல்லாத மனதின் சத்தம். ஒரு விவசாயியை பாருங்கள். அவன் விதை விதைக்கிறான். மறுநாள் மரம் கேட்கவில்லை. மழை வரும் வரை காத்திருக்கிறான். வெயில் போகும் வரை பொறுக்கிறான். அவன் பொறுமைதான் அவனுடைய உண்மையான முதலீடு. நிலையான செல்வம் மெதுவாக உருவாகும். ஆனால் அது ஆழமாக வேரூன்றும். பொறுமை உள்ளவன் திட்டமிடுவான், தொடருவான், அவசரத்தில் முடிவெடுக்க மாட்டான். அவனிடம் பணம் பாதுகாப்பாக இருக்கும்.
இன்றே ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். இனி உடனடி பணம் வாக்குறுதி தரும் எதற்கும் இல்லை என்று சொல்வேன். ஒரு இலக்கை தேர்ந்தெடுக்கவும். அது மெதுவாக வளரக்கூடியதாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றம் போதும். பொறுமை வந்தால் பயம் குறையும். ஒப்பிடும் பழக்கம் மங்கும். மற்றவர்களின் வேகம் உங்களை பாதிக்காது. நீங்கள் உங்கள் பாதையில் நிதானமாக நடப்பீர்கள். நண்பர்களே, விரைவாக வந்த பணம் விரைவாக போகும். பொறுமையுடன் வந்த செல்வம் தலைமுறைகள் தாங்கும். மெதுவாக வளருங்கள். செல்வம் உங்களை பிடித்து கொள்ளும். இப்போது 6வது கதவும் திறந்துவிட்டது. அடுத்த கதவு நன்றி உணர்வு. அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரை நீங்கள் 6 கதவுகளை திறந்தீர்கள். இப்போது கடைசி கதவை திறக்கிறேன். இந்த கதவின் பெயர் நன்றி உணர்வு. இந்த கதவை திறக்காமல் எந்த செல்வமும் முழுமை பெறாது. நன்றி என்றால் வெறும் வார்த்தை அல்ல. நன்றி என்றால் இருப்பதை உணருதல், இருப்பதை மதித்தல், இருப்பதிலேயே நிறைவு காணுதல். நன்றி இல்லாத மனம் எப்போதும் குறை தேடும். குறை தேடும் மனதிற்கு செல்வம் பாரமாக தெரியும். சிலர் என்னிடம் கேட்கிறார்கள், புத்தரே, எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. அவர்களிடம் நான் கேட்கிறேன், உன்னிடம் இப்போது என்னென்ன இருக்கிறது? அவர்கள் மௌனமாகிறார்கள். இருப்பதை பார்க்காதவன் அதிகம் வாழ்ந்தாலும் ஏழைதான். நன்றி இல்லாத மனம் பணத்தை எதிரியாக பார்க்கும். ஒரு எளிய உண்மையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு கிணறு நிரம்பி இருக்கும்போது நீர் சுத்தமாக இருக்கும். அதே கிணறு காலியானால் சேறு தெரியும். அதே போல நன்றி நிறைந்த மனம் வாழ்க்கையை தெளிவாக காணும். குறை நிறைந்த மனம் சேற்றையே பெரிதாக்கும். நான் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்கிறேன். நன்றி உணர்வு செல்வத்தை ஈர்க்கும் காந்தம். நன்றி உள்ளவன் பயப்பட மாட்டான், பொறாமைப்பட மாட்டான், அவசரப்பட மாட்டான். அவன் அமைதியாக இருப்பான். அமைதி உள்ள இடத்தில் வாய்ப்புகள் தானாக வரும். இன்றிலிருந்து ஒரு பழக்கத்தை தொடங்குங்கள். ஒவ்வொரு இரவும் தூங்கும் முன் உங்களிடம் உள்ள 5 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அது பெரியதாக இருக்க வேண்டாம். உயிர், மூச்சு, இன்று கிடைத்த உணவு, உழைக்க முடியும் உடல். இதை செய்யும் நாளில்தான் உங்கள் மனம் செல்வந்தமாக மாறும். நன்றி பழகினால் ஒப்பிடும் பழக்கம் மறையும். பொறாமை சுருங்கும். மனம் நிரம்பியதாக உணரும். நிரம்பிய மனதிற்கு வாழ்க்கை மேலும் தரும். அன்பானவர்களே, பணம் உங்களை பெரிய மனிதனாக்காது. நன்றி உணர்வு உங்களை முழுமையான மனிதனாக்கும். முதலில் இருப்பதற்கு நன்றி சொல்லுங்கள். பிறகு வாழ்க்கை உங்களுக்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதோ 7 கதவுகளும் திறந்துவிட்டது. இப்போது தேர்வு உங்களுடையது. பழைய வாழ்க்கையா அல்லது செல்வம் அமைதியாக வரும் புதிய வாழ்க்கையா? அமைதியாக இன்னும் 1 நிமிடம் என்னுடன் இருங்கள். ஏனெனில் இப்போது நான் சொல்லப்போவது அந்த 7 ரகசியங்களின் சாராம்சம். பின்னோக்கி பார்ப்போம். நீங்கள் இன்று 7 கதவுகளை திறந்தீர்கள். 1. ஆசையை கட்டுப்படுத்த கற்றீர்கள். 2. நேர்மையான உழைப்பை மதிப்பை உணர்ந்தீர்கள். 3. கொடுக்க கற்றுக்கொண்டீர்கள். 4. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் செல்வத்தின் காவலன் என்பதை பார்த்தீர்கள். 5. அமைதியான மனம் தவறுகளை தடுக்கிறது என்று அறிந்தீர்கள். 6. பொறுமை நிலையான செல்வத்தின் வேர் என்பதை உணர்ந்தீர்கள். 7. நன்றி உணர்வு வாழ்க்கையை நிறைவு செய்யும் சக்தி என்பதை கண்டீர்கள். முக்கியமான ஒரு உண்மையை உங்களிடம் நான் இப்பொழுது கூறுகிறேன். கவனமாக கேளுங்கள்.
இந்த 7 ரகசியங்களும் பணத்தை பற்றி அல்ல, அவை மனிதனை பற்றி. நீ மனிதனாக மாறினால் பணம் தானாக வரும். நீ பழக்கங்களை மாற்றினால் வாழ்க்கை திசை மாறும். உன்னிடம் ஒரு கடைசி கேள்வி. நீ என்ன கேட்டாய்? புத்தரே, நான் பணக்காரனாக முடியுமா? இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ பணக்கவலை இல்லாத மனிதனாக மாறத் தயாரா? ஏனெனில் பணக்காரன் ஆகுவது சிலருக்கு மட்டுமே சாத்தியம். ஆனால் பணக்கவலை இல்லாத மனிதன் யாராக வேண்டுமானாலும் மாறலாம். இப்போது உன்னிடம் நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் ஒரே நாளில் மாற்ற வேண்டாம். ஆனால் இன்றிலிருந்து சிறிய மாற்றம். ஆசை குறையட்டும், ஒழுக்கம் கூடட்டும், நன்றி பெருகட்டும். இதுவே போதும். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு தங்கம் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு ஒரு பாதையை காட்டினேன். அந்த பாதையில் நடந்தால் பணம் உங்களை துரத்த ஆரம்பிக்கும். அமைதி உங்கள் வீட்டில் குடியேறும். திருப்தி உங்கள் இதயத்தில் தங்கும். அதுவே உண்மையான செல்வம். நான் கடைசியாக உங்களிடம் ஒன்றை மட்டும் கூற விரும்புகிறேன். பணத்தை துரத்தாதே, அது உன்னை மாற்றும். பணம் உன்னை தேடி வரும். கௌதம புத்தர். புத்தர் உங்களுக்கு வழங்கிய அந்த 7 கதவுகளின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நான் உணர்கிறேன். இதை நீங்கள் உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துங்கள். செல்வம் உங்களை தேடி ஓடி வரும். இது உங்களுக்கு பிடித்திருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போடுங்க. நீங்க இன்னும் புத்தரின் கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பந்தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களால முதல்ல பார்க்க முடியும். மீண்டும் நாளை வேறொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.